வந்துட்டா போதுமா? வந்து மாலை அந்த கையாலே நான் போட வைக்கிறேன். மங்களத்தோட இட்டாந்து நீ நினைச்சிட்டு நீ சொன்னி அது முடிக்கணும் சாமி. நான் சொல்றது முடிக்கணுமா? நான் முடிக்கிறேன். நீ முடிக்கிறியா? நான் முடிக்கிறேன். முடிச்சிடுறியா? நீ இட்டாந்து அது ஊட்டாடு. ஓ, நான் இட்டாந்து வீட்டுல சேர்த்து நீ தான் சேர்க்கணும் சாமி. எனக்கு யாரும் இல்ல. நீ முடிச்சிடுறியா? நானாதி உங்க உன்னதான் வணங்கணும் வசனம் யாரும் வணங்கல. பழி வாங்கிட்டு போயிட்டா அவளை கொண்டாந்து என்கிட்ட சரி. சரி, மாப்பிள்ள பாத்துட்டேன். மாப்பிள்ளம் பார்த்து எல்லாம் பேச்சு முடிச்சுட்டேன் சாமி. தேதி குறிக்காத ஒரு அது ஒண்ணுதான் இது சொல்லல. அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம். நான் வந்து என்னுடைய ஜாதகமே நான் எடுத்துருவேன். புரிஞ்சது புரியாது, அறிஞ்சது அறியாது, அகலமும் சகலமும் நான் வந்து கணிச்சு எடுத்து கொடுத்துட்டு போறவன் இந்த ஆலயத்துல. இன்னைக்கு 10 மக்களா இருக்கலாம், ஆனா என்னுடைய வாகனம் உருவாகி மேல வந்து ஆகத்துல நெகிழ போட்டோம்னா இந்த ஆலயத்துல சொல்லக்கூடிய மக்கள் வந்து நிற்பாங்க. அது உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும், சில மக்களுக்கு புரியாது. அப்படி ஒரு மக்கள் வந்து நிற்பாங்க. அதை நான் காட்சி கொடுத்துட்டு இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன். கூடயே வச்சுங்கிறியே துரோகி. துரோகி மூலியமா தான் அந்த பொண்ணு போச்சு. வேலைக்கு போனேயே, வேலைக்கு போய் பார்த்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துச்சா? அந்த அழைப்பு வரும்போது அந்த பொண்ணு ஓடி போச்சியா? இல்ல, போன் வரும்போது தொலைபேசின்னா உனக்கு போனுன்னு சொல்லலாம், சொல்றேன். அந்த போன் வரும்போது பேசிட்டு நீ வேலைக்கு பணிக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா அந்த பொண்ணு இல்ல, அதானே? அந்த பொண்ணு வந்த உடனே அந்த பொண்ணு போய் போச்சு. நிலந்து ஒண்ணு தான் நான் நினைச்சுங்கிறேன். நான் யாருமே நினைக்கல. எப்படி கொண்டாந்து சேர்த்தோம் அது கையாலே நாய் மடிமால் வைக்கிறேன் சார். விட்டு பேரம் பேத்தி கல்யாணம் ஆகி குடி திருப்தி கொடுத்துட்டு ஒரு குழந்தை போச்சுன்னா வளைக்கா போச்சு. ஏற்கனவே ஒரு கோரிக்கை இருக்குது, அது ஒண்ணு விட்டுரு. நான் செஞ்சு அந்த பதில் அவன் விட்டுரு, நான் செய்யறேன். அதை விட்டு குழந்தை வந்துச்சா? குழந்தை பிறந்துதான் வந்து அவன் செஞ்ச தப்புக்கு நான் ஏத்துட்டு அதுக்கு அம்மாவுக்கு 1000 ரூபாய் வச்சுட்டு போனேன். அதுக்கா வச்சா? எனக்கு தான் வச்சேன். ஒன்னு ஓடி போச்சு, நான் வேண்டுதல் வச்சுக்கிறேன். அது வைக்கலையா? அதுக்கு நம்ம மாலை வாங்கி போடுன்னு வேண்டணும் சாமியா. அதான் வந்து ஓடி போட்டாங்க. அதான் நான் கேட்கறேன்ல, நீ சொன்னியா? நான் கேட்கறேன்ல, எதுக்கு கேட்கறேன்னு புரிஞ்சுக்கணும். மாங்கலியத்தை ஏறித்து நான் கொடுக்குறேன் உத்தரவாதம். என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை, ஒரு உத்தரவாதம் கொடு சாமி. அவன் குடிக்க கூடாது, திருப்தி கொடுக்குதா சாமி? திருப்தி கொடுத்தேன், உத்தரவாதத்தையும் கொடுத்தேன். மருந்து குடிச்சாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், காப்பாற்ற முடியாத அந்த சூழ்நிலை ஆகி போச்சு. காப்பாற்றி கொடுத்தேன். அவன் பொண்ணுக்கு விஷம் இல்லை, ஒன்றும் இல்லை, டாக்டர் வேணா ஒன்று வேணான்னா கனியை கொடுத்தேன். விஷம் முடிஞ்சு போச்சு. மாசமாயிடும், குழந்தை பிறந்துடும்ண்ணா. வளர்க்கா போய் ஆழத்தில் வைக்கணும்ண்ணா. வச்சிங்களா? எனக்கே தெரியாது சாமி, வேண்டாங்க. நீ சொல்ல பார்த்தா எனக்கு தெரியும். அதுக்காக வந்து தான் அவன் காலில் ஊந்து கெஞ்சிட்டு அவன் சேர்ந்து தப்பு நான் நான் வச்சுட்டு போனேன் சாமி. அவன் சேர்ந்து சரி, வளைக்க வைக்கல, ஆனா குடிக்கிறேன். இப்போ குடிச்சிட்டு அவ சாமி நான் இடம் இடம் வந்து கிடக்குது, என்னால தாங்க முடியல அவங்ககிட்ட. ஏன்னா என்கிட்ட வந்து குடிக்க மாட்டேன் சத்தி பண்ணிட்டு போயிட்டு நீங்க ஏன் முன்னாடி குடிச்சா நான் விடுவேனா? புள்ள பிறந்துச்சுன்னு தான் பாக்குறேன். புள்ள பிறக்காத மட்டும் இருந்தா நான் கொடுத்த வார்க்கல. அவனை எங்க தூக்கி நிக்க வைக்கணுமோ அங்க தூக்கி நிக்க வச்சு என்கிட்ட வந்து மடிப்பிச்சையை வந்து வச்சிருப்பேன். ஆனா எனக்கு ஒரு புள்ள கூடன்னு சொல்லி கேட்டான். புள்ளைய கொடுத்துட்டேன். புள்ளைய கொடுத்து புள்ளைய பிறந்த உடனே இப்ப மறுபடியும் சந்தோஷப்பட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். பசங்க குடிக்கிறேன், நான் நிறைய குடிக்கிறேன். இங்க வந்து நான் வளைக்கா வைக்க சொல்லிட்டு வளைக்கா வைக்காமலே போயிட்டான். படுத்துறான். இடம் வந்து நான் கடக்குறேன். வண்டி ஒண்ணு ஓடி போச்சா? எல்லாம் போயிடுச்சு. வண்டி இல்ல ஒண்ணு மேல எல்லாம் ஓடி போச்சு. எவ்வளவு போட்டு வாங்கினா? அது எவ்வளவு? அது அவங்க அது எப்படின்னா போய் போச்சு. என் பிள்ளை பேர பிள்ளைக்கு அது எப்படின்னா போகுது. இதை மட்டும் பாரு. ஆமா, கொலகாரன் பேச்சு. கொலகாரன் வாயிட்டால் தான் நான் ஊர் தாண்டி ஊர் வந்து நான் கடக்குறேன். அந்த பொண்ணு தாயில வச்சுக்கணும். நீ குடிச்சுக்க, ஏன்னா நீ ஒரு ஆழத்துல இருக்கிற பூசாலி. ரைட்டா? எனக்கு ஒரு விளக்கம் தெரியணும் இல்ல? சரி, நீ வழி நடத்த மாட்டேன், தப்பா வச்சுக்காத. ஆனா உன்னுடைய உத்தரவாதம் மாதிரி நீ ஒரு ஆலயம் உத்தரவாதம் பூஜை பண்ற. ஆனா மூத்தவன் இருந்தாலும் நடத்த போறது இல்லை, அதுக்குதான் சொல்லி கொடுக்குறேன். ரைட்டா? கையில கொடுத்து கொடு. நீ தான் வலை நடத்த மாதிரி அர்த்தம். அதுக்கு புரிஞ்சுதா? நீ ஒரு பூசாலி,
கயிற்றுல வச்சுக்கினாலும் சரி, நீ கையில் வச்சுக்கினாலும் சரி, நான் பாலம் பண்ண மாட்டேன். கரெக்டாக அட்டுற மாதிரி வச்சுக்கிறான் பத்தியா. நான் வந்து நிற்கிறேன்டா கம்பீரமா அப்படின்ற மாதிரி இப்போ மேலே கொட்டான். அப்படி நிற்கும் போது இப்படி நிற்கும் போது புரிஞ்சா உனக்கு விளக்கம் இப்போ புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா? புரியல. இவர் யாரு? சாமியார். ரைட்டு. சரி சாமியார். இப்போ இவர் யாரு? ஓ ஜடகர முனிப்பு மாதிரி. சரி ரைட்டு, அப்படியே வச்சுக்கோ. வாய்க்கல நான் வரேன். இப்போ இது வந்து அருவா சாமியார்ன்ட்ட. இவர் வெட்டுறவர். கோவக்காரனா இருந்தா எவனா மிஞ்சலாம் வந்தா எனக்கு ஆத்தம் தாங்க அதை வெட்டுன்றா அப்படின்ட்டு வந்து கத்திட்டு நிற்கிற. அப்படி அதான் உண்மை. எனக்கு அடங்க மாட்டேங்கிறியா, நான் அடிச்சு டேட்டையில் அடிச்சு வெட்டிக்கிறாச்சுண்டா அப்படின்றாது இவரு. அப்படி 2 பேரும் நான் பயப்பட மாட்டேன்டா, நான் தான்டா பெரியவன் அப்படின்றான் உன் பேரன். உனக்கு அது அப்புறமா காட்டுறேன். அது எதுக்கு சொன்ன உனக்கு புரியாது. பேரன் என்ன தெரியுமா? என்ன குழந்தை பஞ்சு அந்த பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி கொள்ளு பேரன் அது சுற்றி வரும்போது அந்த மருந்து குடிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கும்போது என்ன நினச்சா? சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தை தங்கி போச்சு, தங்கி தங்கி கலாஜாகி போச்சு, ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, உயிர் போயிடும். தப்பு தான் சொன்னேன். நான் இவர்கிட்ட போனா என் உயிர் வந்துடும், என் மரிம வந்துடும், என் மோகம் வந்துடுவான். நான் சொன்னேன் மறுபடியும் ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்ட்டு வேண்டி போனேன். நல்லா இருந்தான். வண்டி வாங்கி கொடுக்குறேண்ணா, வண்டி இல்லைன்னா வண்டி வாங்கி கொடுக்குறேன்னா வண்டி வாங்கி கொடுத்தேன். ஆனா எல்லாத்தையுமே போயிடுச்சு. ஏன் போச்சு தெரியுமா? இப்படி பண்ணல. எப்படி அப்புறம் குடிச்சா நான் விடுவேனா? எல்லாத்தையும் நான் பிடிங்க வச்சுக்குவோம். இங்க பிடிங்க வச்சு இன்னும் என் காலத்துக்கு வரமாட்டான். ஏன்னா தப்பு செஞ்சு மாட்டிக்குவான் அவன். நான் செஞ்ச தப்பு நான் ஒரு நாளைக்கு உணர்ந்து அங்கேருந்து 3 பேரண்டுக்கு வந்து நின்று நான் செய்ய தப்பு தான் சாமி, என் கை தத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே வந்து சொல்ல வரான். சொல்ல வரும்போது நான் ஈர்த்ததை பூரா நான் திருப்பி கொடுக்குறேன். வண்டி வாகனம் என்ன நான்